மன்னர் காரியவட்டி அருகாமல்ல மருதங்குடி மருதமணி அவர்களுக்கு மன்னா பாரவட்டி கிராமத்தார் சார்பாக இந்த கருப்பனை கும்பிடக்கூடிய இந்த 4 வகை பங்காளி சார்பாக பொன்னாடி பத்து கௌரவப்படுத்துறாங்க மருதமணி அவர்களுக்கு. ஹலோ 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 கொஞ்சம் ஊம்பர் வைப்பேன் ஹலோ ஹலோ அது ஊப்படுறா மொட்டனாக்கு முண்டை என்ன வார்த்தை சொல்ற. மருதமணி அவர்களுக்கு முன்னாடி பத்து கௌரவப்படுத்துறாங்க. ஹலோ ஒரு கிருணி எடுத்து கிருணி இல்ல குர்ணி. குருணியா? ஏய் வா விஜய் சார்பு எக்கோ கெயின். ஐயோ ஆனா கொடுத்து வச்சவன்டா டேய். அவ வாரி இத்தனை பொம்பளை அடக்கமே இல்லையா? நான் பார்க்க வைப்பேன். ஏய் வாடா ஏய் இந்த டான்ஸ் வாடா. பேர் என்னடா? கனி உடனே ஜூம் பண்ணுவீங்க. கோமியா கோமினாடா. ஏய் கோமியாக்கு வாடா வா வா இங்க வா. ஏய் வா ஒரு போட்டு போ. வாடா வாடா. ஏய் இப்படிலாம் கலங்கி வாடா. வாடா. ஏய் இதெல்லாம் கலங்கி வாடா. வாடா. வா ஒரு போட்டு சொந்தமாவே மாட்ட புடிச்சு விடுவாரு பாரு. நன்றி சொல்லுனே. எங்களுக்கெல்லாம் கடவாத ஆஞ்சா இங்க வேணா எங்க கருவூர்ல போறீங்களா? விஜி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு என்னைக்கும் நீ ரவரவையா இருக்க முடியும். ரவரவையா அறுத்து எனக்கு அப்படியே எங்க போட்டு கொடுக்க. கேக்குறியா? கேக்குறியா? அந்த பிள்ளை வர சொல்லுது எனக்கு ஒரு பாதியா இருக்கு. ரொம்ப குச்சிப்படுத்தாத விஜய். ஒரே துப்புக்குள்ள அத்துவாங்க. என்னமோ நடக்க போகுதுன்னு ஏன்டா தொப்பு தனியா தொங்குதா? என்ன ஏன்டா ஐயோ எங்களுக்கெல்லாம் இருமா விஜய் உனக்கு பரவலான்ட்டே இருக்கு பாருங்க. அதான் நீங்க என்னதான் இந்த மாடு எந்திரிக்காது. எந்திரிக்காத மாடு எந்திரிக்க வைக்கிறதா என் வேலை. பொம்மை மாடு நான் குடும்ப கட்டுப்பாடு 3 வருஷம் ஆச்சு. வேந்தனால பாவம் விட்ட ஒரு முக்கியம் தெரியும். நீர் வர்றதுக்கு எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. நீ என்ன மண்ணு வளர்ந்தாலும் ஒரு நாளைக்கு கேமரா மாத்தி வரேன். என்னடி இப்படி ஆளுக பூரா உனக்கு பொம்மையா தெரியுதா? இந்த அம்மா அம்மா கூப்பிடுறாங்க வரமாட்டேன். அப்ப மண்ணு தப்புனா அப்புறம் அந்த பிள்ளை பொம்மையா தான் நினைக்கும். வாடா வெண்ண வாடா அப்போ அப்படி இப்படி அப்ப நானும் வாடா எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் இந்த வண்ணாம்பாறைப்பட்டி கிராமத்தர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை எல்லாம் கிராமமாக எந்த ஊர் சென்றாலும் வந்து ரசிக்கக்கூடிய எங்களது உயிர் உடம்பு மனிதே இருக்கு. எங்களுக்கு என்றதுக்கு உயிர் ஊர் அங்கதான். எங்கள் உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. எங்கள் உயிர் மூச்சுகளுக்கும் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் வெளிநாடு என்று ஒரு தொடர்ச்சியிலும் கூட கொடுக்கிறாங்க. ராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி கீழப்பெருமளூர் கனி அவர்களுக்கும் தம்பி குருவியந்தல் தம்பி பாண்டி அவர்கள் சார்பாகவும் இந்த தம்பி யாரு ஆண்டிச்சாமி ஆண்டிச்சாமி இல்ல அம்பாள் போட்டோகிராபி என் தம்பி மதகுவட்டி அம்பாள் போட்டோகிராப் அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம். ஐயோ குளம் நாடகத்தை நான் நடத்திக்கிறேன். கூட்டிட்டு போய் குளம் சொல்லிட்டேன். உள்ள வரக்குறக்குள்ள வெளிநாடு போய் செத்துருங்க. வெளிநாடு போய் செத்துருங்கம்மா. போடா இங்க வா, அருகில் வா. தம்பி உன் கப்பக்கால அந்துவோங்க என்ன ஒதுக்கிற மூக்குப்படி வச்ச ஓடா மாதிரி. ஏன்னா அந்த புருஷன் கூட அப்படி தலையிருக்க மாட்டான்டா. ஏதா உன் உடம்புல அவன் கைரேகப்படாத இடமே சொல்லக்கூடாது. ரெண்டு பேருக்கும் இதுக்கு எனக்கு கிராமஸ்ரா அண்ணே அண்ணி அண்ணி தம்பி புதுக்கிட்டு கம்பு கூட்டும் மசூர்ல ஆசிட்ட ஊத்திட்டு அடிப்பேன்.
ஏய் உத்தாடி மாட வாடி மயிர் மாட நீ என்ன கேவல பையன் நினைச்சீங்களா மயிர் வைக்கலாம் எனக்கு ஒரு பேர் இருக்கு 2 பேரும் போட்டு அடிச்சுட்டு இருக்க பின்னாடி ஏய் உத்தாடி மொத்தா ஏய் சும்மா கிளம்புங்க ஏய் மொத்தா அப்படி 4 பேர் வாங்குற 2000 தர இவ்வளவு கந்து போடுறீங்க வாடா இங்க வர கரண்ட் கம்பெனி விழுந்துக்கிட்டு ஏய் இவ்வளவு பொம்பளை செக் பண்ணுங்கடா முதல்ல போட்டுக்கிட்டு நாளைக்கு நோய் வந்து சாதனை மாதிரி இருக்க அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்க ஏய் தம்பி செம்புயாட்டு புழுக்கமேனே அண்ணி நீ என்ன குழந்தை வந்து தரணும் உன் பிள்ளைகளை நான் தாண்டா தொழுது போய் படிக்க வைக்கணும் அடி பண்ணி சொல்லுங்க நல்ல மனசுக்கு நீ நல்லா இருக்கணும் ஐயா வண்டி நம்மளுக்கு சொந்தமாகலாம்யா அப்பைக்கா வண்டி ஓ வண்டியா இருக்கட்டும் அப்ப எடுத்து கொண்டு ஓடிக்கிறேன் நான் சும்மா சின்ன டாடா ஓட்ட முடியாது பெரிய இந்த வண்டி நம்மளால நம்ம அன்னைக்கு செஞ்சோமே அதுதான் ஐயோ இது எத்தனை ரோடு இந்த ரோதே வந்து நம்மளால அப்படி சொல்லாதீங்க நீங்க என்ன சொன்னீங்க நீங்க என்ன சொன்னீங்க விஜய் பல்ல கவக்கமா விட்டு கொடுத்தாவே வண்டி புகை தச்சுனா என்ன ஆஃப் பண்ணிட்டு சும்மா போய்த்தலாம் பண்ணுவேன் யாராவது ஒருத்தர் என்ன சொன்னீங்க இன்னைக்கு உனக்கு ஓனர் அவர்தான் உனக்கு உடம்பு என்ன கணத்தாலும் நான் உன்னை காலம் பூரா தேசிக்கல வச்சு இளநீ வியாபாரம் பார்ப்பேன் அவன் இளநீ வியாபாரம் பார்ப்பேன் நான் வாங்கி வாங்கி குடிப்பேன் நல்லா குடி விஜி ஒரு நாளைக்கு எம்புடு தும்ப அது ஓனாண்டா தலையில இடி விழுவா ஆமா அந்த இடத்துல கால் கழுவிடுவாப்ல ஓகேடா ஓகேடா 2 பேரும் ஒண்ணா போனோம் விஜி கொஞ்சம் புதி நான் உன் வீட்டுல பிரிச்சா இருப்பேன் நான் ஐஸ் கட்டிய தூக்கி எறியுவேன் நான் கரண்ட் ஆஃப் பண்ணிடுவேன் தூங்க மாட்டேன் போல நீ குனியும் போது நான் வேக்குருவா உன் மொத்த உடம்பா நான் இருந்து உசுரோட்டம் கொடுப்பேன் அதுல பூரா மசுரா இருந்து நான் வெளியே இப்ப மாட்டிக்கிட்டேன் நீ மசுரா இருந்தா நான் 2 கிலோ கிரிமா இருந்து அப்புவேன் தொடச்சுக்கிட்டு எடுத்தாலும் போகவே மாட்டேன் நான் வாட்ஸ்அப் வச்சு சுரண்டுவேன் வாட்ஸ்அப்ல நான் கனையா இருப்பேன் என்னைய பிடிச்சி தண்ணி சுரண்டணும் எது சொன்னாலும் கோல் போடுறேன் உன் பாடுற தொண்டையா நான் இருக்கேன் நீ தொண்டையா இருந்தா இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் நான் உன் அடிபட்ட காயத்துக்கு புதுக்கு மறந்தா இருப்பேன் இதுக்கு மறந்தான் நான் அப்படியே புண்ணு ஆற மாட்டேன் பக்கா இருப்பேன் பக்கால சுரண்டி விட்டுட்டு போடுவேன் நான் சலமா வடிவேன் இதுக்கு ஒரு நாளைக்கு 10 பிரேயர் ரைஸ் சாப்பிடுற பிரேயர் ரைஸா இருப்பேன் நீ சாப்பிடுற பிரியதை பேர பிரியா நான் வர மாட்டேன் வர மாட்டேன் நான் கொச்சி எடுத்து குத்து அப்படியே வர மாட்டேங்குது நான் உனக்கு பாலா இருப்பேன் நான் பிள்ளை மாதிரி கொடுப்பேன் பாலம் தெரிஞ்சு இருப்பேன் எனக்கு இன்னொரு நாள் யார் வர்றது நீ வர்றியாடா கேட போல
நீ குழந்தையா இருப்ப, நான் பாலுல அரளிக்காய தடவுவேன். அரளிக்காயத்தெல்லாம் சோப்பு போட்டு கழுவிட்டு சாப்பிடுவேன். கோவோட கழுவிட்டு சாப்பிடுவேன். நான் முறையா இருப்பேன். நிறைய சாப்பிடுவேன். நான் உனக்கு வைத்த வழியா இருப்பேன். நான் ஃபேமஸா இருக்கேன். தலைவட்டா தலைவட்டா என்ன சொல்றாங்க நாடகத்துல யாருப்பா இந்த ராதாகிருஷ்ணன் சரியான ஃபேமஸ்ப்பா. ஏய் யார் இந்த பஸ் போதுப்பா. ஏய் அத்தனை பஸ்ல அந்த யார் வேற? சதீஷ் நினைவாக குமார் மூர்த்தி கோயில்பட்டி சார்பாக 501. நன்றி தங்கமே. வெள்ளி உனக்கு நான் தாகத்தை தணிக்கிற 10 லிட்டர் தண்ணியா இருப்பேன். அவன் தண்ணியா இருந்தான். ஹலோ, எப்ப தெரியுமா காதல்? இதை கொஞ்சம் வாலி வாங்கி போறோம். ஹலோ ஹலோ, செவ்வரண்டி தோட்டத்தில உன்னை நினைச்சு வாங்க மேடம். தடுப்பூசி நரசுகிட்ட போட்டீங்களா பிள்ளைக்கு? அப்படியா? வாய கட்டுங்க. ஐயா புழைக்கிறத கடைசு அடியே குடும்பம் முண்டை. என்ன முண்டா? அவன் அது எங்க பணம் அடைக்க வரையான் பாரு. ஏழை ஏழை, நீங்க என்னடா செட்டி ஆக்கிட்டேன் நானு. தங்கமணி நல்லா இருக்கா? தம்பி, இன்னைக்குதான் கம்ப விட்டு துவைச்ச. உனக்கு அக்கான மரியாதை வச்சிருக்கேன். குமத்துடா, அப்படியே மரியாதை பொழந்து கட்டுவேன். நான் உன்னை ஏதாவது பண்ணனா அவன் பாரு. சரி திறமை உள்ளாம பண்றா, நீ பாத்துட்டு என் கிரா என்னை விட்டு வர. செவ்வரண்டி தோட்டத்தில உன்னை நினைச்சு. லைட் ஆஃப் பண்ணி பாருங்க, ஏதாவது முடிவு போறட்டும். போட்டுக்கிட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் மருதமணி, ஆனா இவ்வளவு கோமிய வடையில படுத்து கிடக்க வர்றா. இதாண்டா கோமிய டிரைவர். தலைவட்டா எம்கேஆர் பயலடா. ஏய், கதவு பூட்டு வரைக்கும் போயிட்டியா? ஐயா சாமி என்னாரு அண்ணே உனக்கு கொஞ்சம் கரவே தெரியல கோமியம் சொல்லிடாண்டு அதை பாடாத சொல்லிட்டு. My God, ஜெயமானு. கொடுத்து வைக்கணும். செவ்வரண்டி தோட்டத்திலே உன்னை நினைச்சு. செடுக்கட்டும் மாடலையா ரத மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளும் யாரும் இல்லை. சுத்தி பார்க்கையிலே துடிப்பும் அடங்குதில்லை. செவ்வரண்டி தோட்டத்திலே உன்னை அவன் பல்லு கட்டியும் பிள்ளைற மாதிரி வீணு. அதுல பொசிஷன் பார்த்து முத்தம் கொடுத்தாவாரு. வராண்டா லேடிஸ் குடும்ப கொட்டி
கொஞ்சம் உள்ள வாடா, உன் எலும்பை ஒடிச்சு நிச்சயத்துக்கு ஒட்டல வாடா. உங்களை பக்கம் என் காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? கோலமுத்தானி குழந்தை காதல் வைபோகமே காணும்